என்ன லூசு மாதிரி பேசுற? ஏண்டா ஒரு தெருவுல ஒரு மளிகை கடை வைக்கணும் சட்டம் இருக்கா என்ன? அப்படி ஒண்ணு இல்ல. காரைக்குடி போயிருக்கல, பாத்திருக்கல, ஒரு தெரு நெடுக்க மளிகை கடையா இருக்கும், இன்னொரு தெரு நெடுக்க டைல்ஸ் கடையா இருக்கும், இன்னொரு தெரு நெடுக்க பூ கடையா இருக்கும். அவங்கள வியாபாரம் பண்றது இல்லையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்லா சொல்லு. நீ கடை திறக்கிறதுனால மச்சான் கடையில வியாபாரம் ஒன்னும் நடக்காம இருக்க போறது இல்ல. அதுக்கு இல்ல முத்து, போட்டிக்கு ஆரம்பிச்ச மாதிரி ஆயிடும்லப்பா. என்னம்மா நீ? ஆமாண்ணே, இதெல்லாம் பச்சை துரோகண்ணே. இத பாருங்க, நான் அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு அவரு கடை இருக்கிற ரோட்லயே நானும் கடை ஆரம்பிக்கிறது பச்சை துரோகண்ணே. அப்ப நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தோட இது பெரிய துரோகம் இல்ல. துரோகம் பண்ணு திட்டம் போட்டெல்லாம் எதுவும் பண்ணலடா. கோயில் பக்கத்துல மெயினா நல்ல வியாபாரம் நடக்கிற இடத்துல தான் கடை போடணும்னு நினைச்சோம். கடை கிடைச்சது, போட்டோம். இல்லண்ணே இதெல்லாம் தப்புண்ணே. வேணாண்ணே, கடை இங்க வேணாண்ணே, இந்த கடையே வேணாண்ணே, விடுங்களேன். டேய் தம்பி நல்லா இருக்கணும்னு நாங்க 2 பேரும் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு இந்த கடையை போட்டு நீ நோகாம கடை திறக்கிற அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லுவியா? அண்ணே, நீங்க எனக்காக முயற்சி எடுத்தது, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தானே. ஆனா இந்த இடத்துல கடை திறக்கிறது எனக்கு சரியாவே படல. டேய் இல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேன். இருங்க தம்பி, நாங்களும் வந்ததுமே குமார் கிட்ட கேட்டோம். ஆனா இந்த 2 கடைக்கு இடையில ஒரு 15-20 கடை இருக்காமே. சொல்லுங்க. ஆமா குழந்தைனாரே, வழியில நாங்களும் பார்த்தோம். 2 கடை விட்டு ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. பாத்தியாமா, நாங்க இவனுக்கு எதுவுமே செய்யல நீ சொல்லிட்டு இருக்க. செய்யும் போது இவன் என்ன பண்ற பாத்தியா? நீங்க எனக்கு செய்யறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே. ஆனா இதே இடத்துல மனக்கு போட்டியா கடை நடத்துறதுக்கு என் மனசு கேட்க மாட்டேங்குதுண்ணே. ஆனா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கண்ணே. விட்டு